ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல யக்னி பிளவ் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கிலோ பிளவ் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் 1 kg பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 கிலோ நம்ம அரிசி எடுக்கும் போது அதே 1 கிலோ சிக்கனும் நம்ம எடுக்கணும். இப்போ 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு சட்டியை வச்சுருக்கோம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. 1 கிலோ ரைஸ்க்கு நம்ம 150 to 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல இப்ப ஒரு 3 பிரியாணி இலை, கொஞ்சமா ஷாய் ஜீரா, ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 6 லவங்கம், கொஞ்சமா ஜீரகம், 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இதுல இன்னைக்கு நான் 500 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பக்கத்திலேயே நின்று சுத்தமா கொஞ்சம் கூட தீஞ்சு போகாம நல்லா பொன்னிறமா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரமா நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வெங்காயம் வதக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம மீடியம்ல வைக்கும் போது என்ன ஆகும்னா வெங்காயம் தீயாம ஈவனா எல்லாமே கரெக்டா நல்லா பொன்னிறமா வதங்கி வரும். அதனால நம்ம இவ்வளோ நேரம் மீடியம்ல வச்சு வதக்கிட்டு இருந்தோம். இப்போதான் நான் ஃப்ளேமை ஹை பண்ணேன். இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷத்துல நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காம நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இப்ப நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதுல இப்போ நான் ஒரு 12 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதை இதுல இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இதுல நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் இல்ல காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்க போறது இல்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால 1 kgக்கு ஏத்த மாதிரி நான் 12 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைன்றதை பொறுத்து நீங்க இதை கம்மியோ இல்ல ஜாஸ்தியோ பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்க்கறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா நல்லா இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, டக்குன்னு அடி பிடிச்சிக்கும்.
இப்போ இதில் ஒரு கைப்பிடியை விட கூட பாதி அளவு நான் புதினா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இப்போ நம்ம போட மாட்டோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடுவோம். புதினாவை மட்டும் போட்டு நல்லா இதை கிளறிக்கலாம். இதை தீய விடாம மீடியம் ஹை எப்படி உங்களுக்கு பொறுக்குதோ அதே மாதிரி நீங்க செஞ்சு, ஆனா தீய விடாம பக்குவமா செஞ்சு எடுங்க. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த பதத்துக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நம்மளோட புலாவ் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுல நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நம்மளோட சிக்கன் 1 kg ஃபுல்லா இதுல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன்லயே தண்ணி விடும், அதனால இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம 500 கிராம் தயிரை நான் இந்த மாதிரி நல்லா இப்படி பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபில நம்ம புளிப்புக்கு வெறும் தயிர் தான் சேர்க்கிறோம். அதுவும் இல்லாம தயிரை நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த புலாவ் ரொம்ப டேஸ்டியா நல்லா ஜூசியா வரும். அதனால தயிரை நம்ம அதிகமா சேர்த்துக்கணும் எப்பவுமே. தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தயிர் இந்த பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுலயே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதுலயே குக் ஆகட்டும். இப்போ இதுல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை சேர்த்து லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. கறி உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க.
எப்போவுமே நம்ம அரிசி படி இல்லைன்னா கிண்ணம் எதால நம்ம மெஷர் பண்ணுறோமோ ஒரு படி நம்ம அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா 1.5 படி தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் இதில் 2 படி அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 kg ரைஸ். அந்த 2 படி அரிசிக்கு 3 படி நம்ம தண்ணி வைக்க போகிறோம். 1க்கு 1.5. இப்போ இந்த சொம்பால நான் 3 சொம்பு தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, நம்மளோட மசாலா நல்லா தண்ணி எல்லாம் கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற பக்குவத்துல தான் எப்பவுமே நம்ம அரிசி போடணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை சேர்த்துடவே கூடாது. இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசியில இருந்து நான் தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு அரிசியை கூட சிந்தாம கரெக்டா வடிகட்டி எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்தாச்சு. பொறுமையா அரிசியில படாத மாதிரி லேசா கிளறிக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். இப்ப இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ நம்ம அரிசி போட்டோன்னே டக்குன்னு கொதி வராது. இது இன்னும் ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும் கொதி வர்றதுக்கு. அப்படி ஒரு டைம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இது சுத்தமா கொதிக்கவே இல்லை. இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இதுல 2 to 3 நிமிஷத்துலயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கான்னு. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன்னா இப்ப இது கிண்டாமலே தண்ணி நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாகி வர வரைக்கும் அரிசி நல்லா மேல தெரியற அளவுக்கு நம்ம ஒரு 5 to 7 minutes வரைக்குமே ஹை ஃப்ளேம்ல நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம அரிசியெல்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரியே மேல வந்துருச்சு. தண்ணியோட லெவல் நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த பதத்துல நம்ம கரெக்டா ஃப்ளேமை மீடியம்ல வச்சு 10 to 12 minutes வரைக்கும் மூடி போட்டு அப்படியே தம்ல விட்டுறலாம். இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரே ஒரு டைம் பெரட்டிக்கலாம். இப்படி அடியில இருந்து எடுத்து இப்படி ஒரு டைம் பெரட்டி விட்டுக்கலாம். அடியில இருந்து இப்ப நம்ம நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்ப இதை ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா தம்ல அவ்வளவுதான், ரெடி ஆயிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டா வெந்துடுச்சா எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சுன்னு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட யக்னி புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.